வெல்கம் டு சமையல் டு கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெருமைப்பூட்டும் நலன்களை அளிக்கும் பிரண்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிரண்டையில் செய்யக்கூடிய உணவு வகைகள் சிலவற்றையும் அவற்றின் நன்மைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. இப்போ வீடியோக்குள்ள போவோம். சாதாரணமாக தரிசு நிலங்களில் படர்ந்து கிடைக்கும் பிரண்டை ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது காரத்தன்மை உள்ளது. இதற்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. முக்கியமாக எலும்புகளுக்கு நல்ல உறுதியளிக்கக்கூடியது. அதனால் இதற்கு பச்சிரவள்ளி என்ற பெயரும் உண்டு. பிரண்டை எலும்பு மச்சையில் ஆஸ்டியோபிளாஸ்ட் என்ற எலும்பு செல்களை உற்பத்தி செய்வதற்கு உதவி புரிகிறது. எலும்புக்கு அடர்த்தியையும் உறுதியையும் அளிக்கிறது. எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள நேரங்களில் பிரண்டையில் செய்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது ஆஸ்டியோபோன்டின் என்ற புரதம் அதிகரித்து எலும்பு செல்களை அதிகம் உற்பத்தி செய்கிறது. எலும்பில் உள்ள இணைப்பு திசு அதிகரித்து உடைந்த எலும்புகள் விரைவில் இணைய உதவுகிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. பிரண்டையில் வைட்டமின் சி, கால்சியம் மற்றும் கரோட்டினின் போன்ற சத்துக்கள் உள்ளன. இதில் உள்ள அனபாலிக் ஸ்போராய்டு இயற்கையான தாவர ஊக்கி தசைகளில் வலி, வீக்கம் இவைகளை குறைக்க உதவுகிறது. பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல் மாதவிடாய் நிற்கும் சமயம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு காரணமாக தோன்றும் சூதகத்தடை, வயிற்று உப்பிசம், அதிக உதிரப்போக்கு, முக்கியமாக எலும்பின் உறுதி குறைவதால் தோன்றும் மூட்டு வலி, அடர்த்தி குறைவதால் தோன்றும் எலும்பு தேய்மானம், முதுகு இடுப்பு வலி, முதுகு தண்டுவட தேய்மானத்துக்கு பிரண்டை மிக சிறந்த மருந்தாகும். பிரண்டை உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுவதால் எலும்பின் உறுதிக்கும் அடர்த்திக்கும் தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் கந்தக சத்துக்களை உடல் கிரகித்துக் கொள்ள உதவுகிறது. ஜீரணத்தை சீர் செய்கிறது. இரத்தத்தில் அதிகரிக்கும் சர்க்கரையின் அளவையும் அதிகரித்த உடல் எடையையும் குறைக்க உதவுகிறது. வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்களை ஆற்றும் தன்மையுள்ள பிரண்டையின் இளந்தண்டை நெய்யில் வதக்கி அரைத்து ஒரு கொட்டைப்பாக்களவு சாப்பிட மூலநோயில் உண்டாகும் ஆசன வாய்வழி, வீக்கம், எரிச்சல், இரத்த கசிவு இவைகள் நீங்கும். அடிபட்ட வலி, வீக்கம், தசைப்பிடிப்புகளுக்கு சுளுக்கு தோன்றும் போதும் பிரண்டைச்சாறு, புளிச்சாறு, உப்பு கலந்து காய்ச்சி பற்று போட வலி, வீக்கம் நீங்கும். பிரண்டை உப்பு என்று பிரண்டையை கொண்டு செய்யக்கூடிய மருந்து மாதவிடாய் தடை, மாதவிடாய் காலங்களில் உண்டாகும் வலி, அஜீரணம், வயிற்று பொறுமல், வயிற்று வலி, வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாகிறது. அஜீரணம் மற்றும் மூல நோய்களுக்கு செய்யப்படும் மருந்துகளில் பிரண்டை கொடி முக்கிய மூலிகையாக சேர்க்கப்படுகிறது. பிரண்டையில் கணுக்களில் ஆக்சாலிக் அமிலம் என்ற காரத்தன்மை உள்ளதால் கணுப்பகுதியை நீக்கி சிறு கத்தி கொண்டு பட்டை மற்றும் தோள்களை சீவி சதைப்பற்றை பயன்படுத்த வேண்டும். பிரண்டை காரம் மற்றும் எரிப்புத்தன்மை கொண்டுள்ளதால் கைகளில் நல்லெண்ணெய் தடவிக்கொண்டு தோல் சீவும் பொழுது கைகளில் அரிப்பு ஏற்படாது. இதை வீடுகளில் மிக எளிதாக தொட்டிகளில் வளர்க்கலாம். இப்பொழுது பிரண்டை செய்யக்கூடிய சில உணவு வகைகளை பற்றி நாம் பார்க்கலாம். முதலில் பிரண்டை துவையல். இளம் பிரண்டை தண்டு ஒரு 100 கிராம், அதை தோல் சீவி துண்டுகளா வெட்டி எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு 10 கிராம் தோலெல்லாம் நீக்கி வெட்டி சிறு சிறு துண்டுகளா எடுத்துக்கலாம். மிளகாய் வட்டை ஒரு 4, கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, புளி ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு எடுத்துக்கலாம். உப்பு சுவைக்கு ஏற்ப அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வானலியை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி புளி, மிளகாய், வற்றல் மற்றும் உளுத்தம்பருப்பை அதில் சேர்த்து வறுத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இளம் பிரண்டைத்தண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி ஆகியவற்றையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சற்று நேரம் ஆறிய பிறகு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அதோட உப்பும் கலந்து துவையல் போல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பிரண்டை துவையல் ரெடி ஆயிட்டு இதை சூடான சாதத்துடன் கொஞ்சம் நெய்யை கலந்து சாப்பிடலாம். வாய்ப்புண், வயிற்றுப்புண் ஆறும். மூல நோய் உள்ளவர்கள் இதை தினம் உணவுடன் சேர்த்து சாப்பிட ஆசனவாயில் உண்டாகும் வலி நீங்கும், பசியின்மை தீரும். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பிரண்டை புளிக்கூட்டு. பிரண்டை புளிக்கூட்டு எப்படி செய்யணும் பார்ப்போம். இளம் பிரண்டை தண்டு 100 கிராம், தோல் சீவி
சிறு சிறு துண்டுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு சுவைக்கேற்ப எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, நல்லெண்ணெய் 2 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். புளிய கரைச்சி மஞ்சள் தூள் கலந்து வெட்டி வைத்துள்ள பிரண்டை தண்டை கலந்து நன்கு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும். மிளகு, ஜீரகம், தேங்காய் இவைகளை மிக்சியில் அரைத்து எடுத்துக்கலாம். இதை கொதிக்கும் கலவையில கலந்து வேக வைத்த துவரம் பருப்பையும் அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அதோட சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு இப்பொழுது ரெடி ஆயிட்டு. இந்த கூட்டு அஜீரணம், வயிற்றுப்புண் மற்றும் மூல நோய்களுக்கு சிறந்தது. எலும்புகளுக்கு வலி சேர்க்கும். இதை சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம், தேவையில்லாத பூச்சிகள்லாம் நீங்கும். இதையும் செய்து சாப்பிட்டு பயனடைங்கள். அடுத்ததாக பிரண்டை வற்றல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பிரண்டை ஒரு 500 கிராம் சிறு சிறு துண்டு தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புளித்த தயிர் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 2 ஸ்பூன், 2 அல்லது 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பிரண்டையை தோல் சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி புளித்த தயிரில் 1 நாள் உப்பு கலந்து ஊற வைத்து வெயிலில் காய வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தினந்தோறும் நல்ல வற்றலாகும் வர வெயில காய வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்படும் பொழுது இந்த வற்றலை சிறிது எண்ணெய் நல்லெண்ணெயில வறுத்து சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பிரண்டை கூழ் வற்றல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு 500 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 10 எண்ணிக்கை எடுத்து அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சீரகம் 1 ஸ்பூனு, பிரண்டை ஒரு 100 கிராம் துண்டுகளாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அரைத்து சாரம் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பச்சரிசியை ஊற வச்சு இட்லி மாவு பதத்தில் அரைச்சி உப்பு கலந்தணும். ஒரு கனமான பாத்திரத்துல 300 மில்லி அளவுக்கு நீர் ஊற்றி அதை நல்லா கொதிக்கும் பொழுது எண்ணெய் மற்றும் சீரகம் அதில் சேர்த்து அரிசி மாவையும் கலந்து கட்டி இல்லாம கலந்து அரைத்து வைத்துள்ள பச்சை மிளகாய், பிரண்டைச்சாறு அதையும் கலந்து நன்கா கிளறணும். இது கிளறி நல்லா கூழ் வந்த உடனே கொஞ்ச நேரம் ஆறின பிறகு ஒரு சுத்தமான துணியில சிறு சிறு துண்டைகளாக கிள்ளி வைத்து வெயிலில் நன்கு காய வைத்து சேமித்துக் கொள்ளலாம். இதை தேவைப்படும் பொழுது நல்லெண்ணெயில பொரித்து சாப்பிடலாம். அப்பளம் செய்யும் பொழுதும் பிரண்டைச்சாறு சேர்க்கப்படுகிறது. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பிரண்டை ஒரு 100 கிராம் எடுத்து தோல் சீவி சிறு சிறு துண்டுகளான வெட்டி அதை 100 கிராம் எடுத்துக்கலாம். உரித்த பூண்டு பல் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, உப்பு சுவைக்கேற்ற எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி எடுத்துக்கலாம். ஒரு வானலியில 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி பிரண்டை துண்டுகள் மற்றும் பூண்டை இட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். பின் மிளகாய்த்தூள், உப்பு மற்றும் பொடி செய்து வைத்துள்ள கடுகு, வெந்தய பொடி இட்டு நன்கு வதக்கி கொள்ளணும். பின் அடுப்பை அணைத்திட்டு மீதமுள்ள எண்ணெயை கலந்து ஈரமில்லாத பாட்டிலில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதை தினந்தோறும் உணவில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய நன்மைகள் கொண்ட நெரிஞ்சில் மூலிகையை பற்றியும் அதில் செய்யப்படும் சில உணவுகளை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.